Hello friends, நான் ஃபார் நீங்கள் பார்த்து மாஸ்டர் டெக்குங்க சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எங்கே விற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபோனோட பேட்டரி போயிடுச்சு, என்னோடய ஃபோனோட கனெக்டர் போயிடுச்சு, வால்யூம் பட்டன்ஸ் போயிடுச்சு, டிஸ்பிளே போயிடுச்சு. நானே சேஞ்ச் பண்ணிப்பேன். பட் இந்த பார்ட்ஸ்லாம் எங்கே கிடைக்கும்? நான் போயிட்டு கடையில் கேட்டாலும் ஒரிஜினாலிட்டி இல்லை, டூப்ளிகேட் பார்ட்ஸாக கிடைக்குது. ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது. கம்மியான விலையில் கிடைச்சா நானே போட்டுப்பேன் அப்படின்னா நான் எங்கே வாங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த பார்ட்ஸ் எங்கே வாங்கலாம் கம்மியான விலையில் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இது தவிர நான் என்னால் மாற்ற முடியல, நான் கடையில் போய் மாற்றுறேன், என்ன மாதிரி நான் பார்க்கணும், என்ன சேஃப்டி டிப்ஸ் அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள். நான் சேஃப்டி டிப்ஸ் கூட தருவேன். சப்போஸ் உங்களால் பண்ண முடியல, நான் செப்பரேட்டாக கடைக்கு போய் தான் ரிப்பேர் பண்ணேன் என் ஃபோன் அப்படின்னா கூட நீங்கள் என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய ஸ்மார்ட் ஃபோன் இந்த சேனல் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும் தெரிஞ்சிருக்கும். என்னோடய பழைய ஃபோன் இந்த சோனியோட ஃபோன் தான். இது பார்த்தீங்கன்னா நான் 1 இயராக டோட்டலாக யூஸ் பண்ணல. ஏன்னா யூஸ் ஆகலை இந்த ஃபோனோட பேட்ரி போயிடுச்சு. இந்த ஃபோனோட பேட்ரி இன்பில்டு பேட்ரி. சரி, ஒரு 1 மந்த் முன்னாடி பார்த்தீங்கன்னா சரி இந்த ஃபோன் நல்லா ஒர்க் பண்ணுது, பட் பேட்ரி போயிடுச்சு. அதனால் டோட்டலாக கம்ப்ளீட்டாக டேட் ஆனே ஆகலை. பேட்ரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணேன். யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சோனி டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில். ஸோ சர்வீஸ் சென்டரில் இதுக்கான பேட்ரி நம்ம கிடைக்கல. சரி ரிச் ஸ்ட்ரீட் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரிச் ஸ்ட்ரீட் போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி 750 ருபீஸ் சொன்னாங்க. அதுவும் சோனி பிராண்டு கிடையாது, வேறு எதுவும் அதர் பிராண்டு வித்தவுட் வாரண்ட்டி. நான் இன்றைக்கி பேட்ரி வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கு ஒர்க் பண்ணலைன்னா கூட ஒன்றும் பண்ண முடியாது. 750 ருபீஸ் கோயிந்தா தான். சரி நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்க்கும்போது தான் எனக்கு வெப்சைட் ஒன்று கிடச்சிது. அது வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஜக்ஸ்தா கார்ட், JAXTA ஜக்ஸ்தா கார்ட். ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஜக்ஸ்தா கார்ட். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆக்சசரிஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். மொபைல் ஃபோனோட பேட்ரிஸ், டிஸ்பிளே, அப்புறம் அதோட ஆக்சசரிஸ், கேஸு எல்லாமே இந்த ஒரே வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா மொபைல் பேட்ரிஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய ஒரிஜினல் பேட்ரிஸ் உங்களுக்கு இந்த கம்மியான விலையில் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 3 months வாரண்ட்டி இவங்க தராங்க. செல்லர் தரப்பில் அந்த செல்லர் 3 மாதம் வாரண்ட்டி தரான் அந்த பேட்ரிக்காக. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த சோனி M5யோடது Xperia M5யோட பேட்ரி புக் பண்ணேன். அவங்களே நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. 20 days 30 days ஆகும் நீங்கள் ஒன்ஸ் புக் பண்ணிங்கன்னா. இவங்களோட ஷிப்பிங் ரொம்ப லேட் ஆகும். எனக்கு பேட்ரி கிடைச்சா போதும், லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஓரளவு ஜென்யூனாக இருக்கணும், சோனி தரப்பில் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 800 ருபீஸ் பே பண்ணேன் இந்த ஃபோன் பேட்ரிக்கு. அதே மாதிரி 20 days கழிச்சு எனக்கு பேட்ரி கிடச்சிது. கிடச்சோடனே நான் வீடியோ ஷூட் பண்ணேன். உள்ளே ஒரிஜினல் பேட்ரி இருக்குமா டூப்ளிகேட் பேட்ரி இருக்குமா தெரியாது இல்லையா, வீடியோ ஷூட் பண்ணேன், அது போடுறேன் பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய பழைய பேட்ரி பார்த்துக்குங்க. இதுதான் டோட்டலாக போயிடுச்சு. இப்போ இதுக்கு பதிலாக நான் இந்த ஃபோனில் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் புது பேட்டரியை. இது ஆக்சுவலாக நான் பேக் பேனல் ஏற்கனவே ரிமூவ் பண்ணி தான் இந்த ஓல்டு பேட்ரி எடுத்தேன். இப்போ இந்த பேக் பேனலில் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம பேட்டரியை ப்ளேஸ் பண்ண போகிறோம் வெர்டிக்கல் பொசிஷனில். இப்போ இந்த பேக்கேஜை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளே பேட்ரி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா ஃபுல் பேக்கிங்காக இருக்குது. ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் உள்ளே வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதனால தான் எடுத்துட்டேன். ஸோ ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் உள்ளே இருக்குது. இந்த பாக்ஸில் தான் பேட்ரி இருக்கும், அது தவிர வேறு எதுவுமே இருக்காது. இந்த பாக்ஸு நான் ஓப்பன் பண்ணேன்னா 2-3 தர்மாக்கோல் பீஸ் இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு பேட்ரி இருக்குது. ஸோ பேட்ரி ஒரு கவரில் போட்டிருக்காங்க, பட் பேட்ரியோட டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்குது. பழைய பேட்ரி ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். இதில் டாப் பாட்டம் எல்லோ கலர் டேப் போட்டு இருக்குது. அது தவிர உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது. பட்டு சோனியோட லோகோ மட்டும் கொஞ்சம் அந்த ஃபாண்ட்டில் கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த SONY, அது கொஞ்சம் லைட்டாக எனக்கு டிஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது. பட் அதை கம்பேர் பண்ணும்போது மீதி எல்லாமே சேம் டு சேம். மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி QR கோட், சீரியல் நம்பர், லித்தியம் அயன் பேட்ரி, ஃபுல் அண்ட் ஃபுல் அதே தான் இருக்குது. அந்த பேட்டரியோட மாடல் நம்பர் எல்லாமே அதே தான் இருக்குது. பட் பேட்டரியோட சைஸை கூட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இப்போ நான் மேலோட்டமாக இந்த பேட்டரி வச்சு இந்த பின்னை கனெக்ட் பண்ணி ஃபோன் சுவிட்ச் ஆன் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த பேட்டரியை நம்ம உள்ளே வச்சு பின்லாம் மேலே வச்சு
பேனலில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி. இப்போதைக்கு மேலோட்டமாக வச்சு பின்னு ஆன் பண்ணி பார்ப்போம், ஆன் ஆகுதா இல்லைனா வந்து இந்த பேட்டரியில் ஃபஸ்ட்டு சார்ஜ் இருக்கா கூட எனக்கு தெரியல. ஆன் பண்ணால் தான் தெரியும், இல்லைனா சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் 3 hours சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. நான் ஆன் பண்ணுறேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சார்ஜ் இருந்தது. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து டேர்ன் ஆன் பண்ணப்போ வந்து மொபைல் ஃபோன் எனக்கு ஆன் ஆயிடுச்சு. இதுவே பழைய பேட்டரியாக இருந்தால் கம்ப்ளீட்டாக ஆனே ஆகாது. இப்போ ஆன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு பேட்டரியோட பர்சன்டேஜ் காமிக்கிறேன். எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் வந்து இந்த பேட்டரி எனக்கு கிடைக்கும்போது ஸ்டார்டிங்கில் இருந்ததுன்னு பாருங்கள். இது நான் ஃபார்மேட் எதுவும் பண்ணல. ஃபோனு ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். ஆன் ஆனால் எல்லாமே ஹோம் ஸ்க்ரீன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. பேட்டரி வந்து ஜஸ்ட் மேலோட்டமாக வச்சுருக்கேன். இதில் நம்ம பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா வந்து 35% வந்து இப்போ வந்து இந்த பேட்டரியில் அட் ப்ரெசென்ட்டாக சார்ஜ் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து 100 ஆகிற வரைக்கும் ஃபுல் சார்ஜ் போடணும். ஸோ இந்த பேட்டரிக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சைஸில் வந்து ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது கன்ஃபார்மாக. கொஞ்சம் வந்து லென்த்து கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு. இதில் வந்து கொஞ்சம் எல்லோ டேப் வருது அப் அண்ட் டவுனில். பேட்டரியோட கெப்பாசிட்டி ரெண்டுமே சேம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து இது நம்ம ஃபோனில் வைக்கும்போது ஷேக் ஆகும். கீழே ஜஸ்ட் ஒரு அட்டை மாதிரி வச்சுருக்கேன். இதுதான் வந்து ஃபைனல் வியூ. இது நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் கம்ப்ளீட்டாக. பேனலும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்து ஓரளவு சோனி பேட்டரி தான் இருந்தது. இதுதான் வந்து என்னோடய பழைய பேட்ரி. வெளிச்சத்தில் தெரியுதுன்னு தெரியல. இது என்னோடய பழைய பேட்ரி. நான் ரிமூவ் பண்ண பார்த்துருப்பீங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது சைஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டில் கம்மியாக இருக்குது. பட் இப்போ வர அது புது மாடலாக இருக்கா என்னன்னு தெரில. நம்ம ஃபோனில் போட்டு பார்த்தா பேக்கப் டைமை வச்சு அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு சொல்லிடலாம்ல. நான் அது ஃபோனில் போட்டு 5 days ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறேன். செம்ம சர்ப்ரைஸுங்க. எனக்கு நிஜமாக சொல்கிறேன், இந்த ஒரிஜினல் பேட்டரியோட இந்த இப்போது ஓடுற பேக்கப் டைம் நிறையவே இருக்குது. புது பேட்டரினாலையா என்னென்னு எனக்கு தெரியல. பட் வந்து நான் இந்த ஃபோன் வாங்கினதுலேருந்து எனக்கு தெரியும் இந்த ஃபோனில் வந்து எவ்வளோ சார்ஜ் 100 பண்ணால் எவ்வளோ நேரம் நிற்கும், எவ்வளோ ஆப்ஸ்க்கு வந்து எவ்வளோ பவர் கன்சப்ஷன் இருக்கும் எனக்கு தெரியும், எவ்வளோ நேரம் கண்டினியூஸாக ஆன் ஸ்க்ரீன் டைம் போட எனக்கு தெரியும். பட் இந்த பேட்டரி போட்டது வந்து நான் செம்ம சர்ப்ரைஸு. என்னோடய ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் செம்ம சர்ப்ரைஸ் தான். இந்த ஃபோன் எதுவுமே ஹேங்கு எதுவும் ஆகாது. எல்லா ஆப்ஸும் செம்ம ஸ்மூத்தாக ரன் ஆகும். 4G மொபைல் தான். இருந்தாலும் பேட்ரி போனனால தான் இப்போ ப்ராப்ளமாக இருந்தது. இந்த ஜக்ஸ்டா கார்டில் வந்து நான் ஆர்டர் பண்ணி இந்த பேட்ரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு இது ஒன்றுமே இல்லை, நானே மாற்றிட்டேன். ஜஸ்ட்டு பேக் பேனலில் கட்டினேன், பழைய பேட்டரி ரிமூவ் பண்ணேன். இந்த ஃபோனில் எனக்கு இருந்த ஒரே ப்ளஸ் பாயிண்ட் வந்து எந்த வகையான ஸ்க்ரூவும் கிடையாது. ஜஸ்ட்டு பின்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு ஒரிஜினல் பேட்டரி எடுத்துகிட்டு அந்த இப்போ வாங்கின புது பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி பேக் பேனலில் வந்து எப்படி கட்டணுமோ திரும்ப ஃபிக்ஸ் பண்ணால் ஃபிக்ஸ் ஆகாது. ஏன்னா அது க்ளூ போட்டு நம்ம ஓட்டணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், இந்த பேக் பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னோடய 10 rupees ஃபெவிகால் இருக்கு இல்லையா, இது வச்சு நான் பேக் பேனல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபெவிகால் வந்து 4 கார்னர்ஸில் வந்து நீங்கள் அந்த பேனலோட கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, காமிக்கிற பாருங்கள். இதில் நான் 4 கார்னரில் வந்து ஃபெவிகால் அப்படியே லைன் மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணி மேலே ஒரு ரப்பர் பேண்ட் கீழே ஒரு ரப்பர் பேண்ட் நல்லா டைட்டாக போட்டுட்டு 4 சைடு கிளிப்பு போட்டுட்டேன். இந்த துணி காய போடுவோம்ல கிளிப்பு, அதை வச்சு நான் நல்லா டைட் பண்ணி 1 hour விட்டுட்டேன். ஏன்னா வந்து நல்லா ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா பேக் பேனல் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபோனும் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து நான் என்னோடய ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரியை சேஞ்ச் பண்ணேன். இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு இந்த இது இருக்கும். நானே சேஞ்ச் பண்ணியிருப்பேன், பட் வந்து பார்ட்ஸ் கிடைக்கல. ஜக்ஸ்டா கார்டில் வந்து பேட்ரி அப்புறம் வந்து டிஸ்பிளே இதெல்லாம் கிடைக்கும். இன்னொரு வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து maxb.comல வந்து உங்களுக்கு இந்த பட்டன்ஸ் எல்லாமே கிடைக்கும். வால்யூம் பட்டன், அப்புறம் வந்து சார்ஜிங் போர்ட் ரிப்பேரேஷன், அந்த போர்டு, பிசிபி போர்டு, மதர் போர்டு, டிஸ்பிளே எல்லாமே இருக்குது. ஜஸ்ட்டு சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு தேடுறீங்களோ அது போட்டு பாருங்கள். மேக்ஸ்பி இல்லைனா ஜக்ஸ்டா கார்டில் சர்ச்சில் போய்ட்டு போட்டு பாருங்கள். இந்த 2 வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. எல்லாமே ஃப்ரீ தான். ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும், இந்தியாவில் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து ஷிப்பிங் எல்லாமே ஃப்ரீ தான். என்ன காஸ்ட்டோ அந்த ப்ராடக்ட்டுக்கு அது கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா?
இன்னொரு விஷயம், மெயின் விஷயம்னா வந்து நீங்கள் மாற்றுறீங்க, ஏதாவது ப்ராடக்ட்டு வாங்கி நீங்கள் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்களே சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே பார்த்து நிதானமாக பண்ணணும். ஏன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோன் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்ன சின்ன ஒயர், சின்ன சின்ன பின் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று கட் ஆயிடுச்சோ இல்லை மாற்றி போட்டிங்களோ ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கூட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாமல் போகலாம், இல்லைனா உங்கள் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆன் கூட ஆகாமல் கூட போகலாம். என்னோடய பழைய ஸ்மார்ட் ஃபோன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து நானே மாற்றிப்பேன். இது ஒரு சின்ன விஷயம் தான். ஏன்னா யூடியூப்பில் நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன மாடல் வந்து நீங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணணும், என்ன சேஞ்ச் பண்ணணுமோ நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தாலே போதும். என் ஃபோன் வந்து டிஸ்அசம்பிளி, இப்போ Xperia M5 டிஸ்அசம்பிளி போட்டேன்னா எப்படி ஃபோனை ஓப்பன் பண்ணலாம், உள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது தெளிவாக எவனாவது ஒருத்தன் வீடியோ போட்டிருப்பான் யூடியூப்பில். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபோனுக்கு வந்து இந்த ஒரு பார்ட்ஸை மாற்ற போகிறீங்களோ யூடியூப்பில் அந்த மாடல் நம்பர் போட்டு டிஸ்அசம்பிளியோ இல்லைனா வந்து அந்த சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போட்டு பாருங்கள், கன்ஃபார்மாக ஒரு வீடியோ இருக்கும். அது பார்த்த அப்புறமா உங்களுக்கு ஐடியா கிடச்சோன்னு எப்படி நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். இது ஒன்று. ரெண்டாவது என்ன, சேஃப்டி டிப்ஸு. இது வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு எனக்கு இந்த சேஃப்டி டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது வந்து எனக்கு மாற்ற தெரியல, மாற்றுறதுக்கான ஒரு டூல்ஸ் வந்து என்கிட்ட இல்லை. ஏன்னா வந்து இப்போ கிளாஸ் பேக்னால் வந்து நிறைய பேர் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம், மெதுவாக நம்ம நகத்தை வச்சு கூட ரிமூவ் பண்ணிடலாம் கிளாஸ் பேக் இருந்தால் கூட. இல்லைனா வந்து நம்ம ஹீட்ரு வச்சு யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து ஹேர் ட்ரையர் வச்சு கூட சூடு பண்ணி நம்ம கிளாஸ் பேக்கை எடுத்துடலாம் இந்த மாதிரி ஃபோனுக்கு. சில ஃபோன்ஸு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து மெட்டாலிக்கில் இருக்கும், மெட்டல் பேக் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்காது, உள்ளேருந்து டிஸ்பிளே வழியாக நம்ம டோட்டல் ஃபோனை வந்து அதை பேக் பண்ண கைட்டோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன். ப்ளஸ் வந்து உள்ளே வந்து நிறைய ஸ்க்ரூஸ் இருக்கும். ஒவ்வொரு கம்பெனி வந்து ஒவ்வொரு ஸ்க்ரூ டைப் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நோக்கியாவில் ப்ளஸ் சிம்பிள் ஸ்க்ரூ இருக்குன்னா வந்து சோனியில் வந்து ஹெக்ஸாகனல் ஸ்க்ரூ இருக்கும், சாம்சங்கில் வந்து ஸ்டார் டைப் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபோன்லேயும் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரூவோட டைப் இருக்கும். அது எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கன்சியூமரே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, யாரும் ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு. அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து கிடைக்காது ஈஸியாக, அவங்க அதுக்காக வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுப்பாங்க, ஒவ்வொரு ஸ்க்ரூ டைப்பு. ஸோ இப்போ நம்ம ரிப்பேர் எடுக்கிறதுக்கு ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னா வந்து அந்த ஷாப்பு அந்த ஆளுக்கிட்ட வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும். ஏன்னா வந்து மல்டி பிராண்ட் பண்ணுறவனா இருந்தால் வந்து எல்லா ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை போட்டாங்க ரிமூவ் பண்ணிடுவோம் ஸ்க்ரூவை. அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட டூல்ஸ் இருக்காது, இந்த ஃபிக்ஸ் பண்ணுற கம்மு அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போது என்னோடய இன்னொரு ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சார்ஜிங் கனெக்டர் இருக்கு இல்லையா, அது வந்து போயிடுச்சு, சார்ஜ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நான் ரிச் ஸ்ட்ரீட் போயிருந்தேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 500 rupees சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஜென்யூனாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் சென்டர் போனேன். அங்கே போனால் 1900 ஆகும், வாரண்டி முடிஞ்சிச்சு, 1900 ஆகும் இந்த சார்ஜிங் இது மாற்றுறதுக்கு. நான் அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இங்கே ரிச் ஸ்ட்ரீட் போனேன். அங்கே போனால் வந்து மாற்றிடலாம் 500 rupees ஆகும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நான் சொல்லிட்டேன். இது நான் போர்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே காமிச்சு செக் பண்ணி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வந்து நான் சேஃப்டி டிப்ஸ் சொல்கிறேன். எந்த ஒரு ஃபோன் நீங்கள் எடுத்து பண்ணாலும் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து ஒரு சிடி மார்க்கர் வந்து கண்டிப்பாக வச்சுட்டு போங்க உங்கள் பேக்கெட்டில். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம், நான் வந்து பக்கத்து கடையில் இருக்குது, குடவுனில் இருக்குது, நான் செக் பண்ணி வாங்கிட்டு வரேன், உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி போயிட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டு வரேன், ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள், 10 minutes வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஃபோனை கொடுத்துட்டு போங்க, நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன், இந்த போர்டை, இந்த பேட்டரியை மாற்றிடுறேன், இந்த கனெக்டரை மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தது, டவுட்டான ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு நீங்கள் பண்ணலாம். அந்த சிடி மார்க்கரை வச்சு ஒரு சின்ன மார்க் ஒன்று பண்ணிக்கோ, ஒரு நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரோ இல்லைனா ஏதாவது ஸ்டார் மாதிரியோ என்னாவது. அது சிடி மார்க்கில் வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் கூட எழுதலாம், ஆர்டினரி பென் பேப்பரில் மட்டும்தான் எழுத முடியும், சிடி மார்க்கில் வந்து பிளாஸ்டிக்கில் எழுதலாம். ஸோ நீங்கள் எந்த பார்ட்டு மாற்ற போகிறீங்களோ இல்லை ஏதாவது ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அந்த பார்ட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு மார்க் பண்ணிடுங்க, ஏதாவது உங்கள் லெட்டரோ இல்லைனா வந்து ஸ்டாரு ப்ளஸ்ஸு அந்த மாதிரி ஒன்று மார்க் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா வந்து நிஜமாகவே அவன் சேஞ்ச் பண்ணான் அப்படின்னா வந்து பழைய போர்டு கேளுங்க. இப்போது எக்ஸாம்பிள் நான் மதர் போர்டு மாத்திரேன், இல்லைனா அந்த சார்ஜிங் போர்டு வந்து இந்த சின்ன போர்டு மாதிரி இருக்கும். இப்போ நான் மாற்றினேன், இங்கே இருக்குது என்கிட்ட, நான் காமிக்கிறேன் பாருங்கள். அது இருக்குது, இது பார்த்தீங்களா, இது வந்து ஃபோனோட சார்ஜிங் போர்டு, பிசிபி போர்டு. இதுதான் வந்து நான் மாற்றினேன். ஸோ எனக்கு வந்து பழைய ப்ராடக்ட், அதான் பழைய போர்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எனக்கு அந்த கொடுத்துருப்பா, புதுசு ஃபோனில் போட்டுரு அப்படின்னு கேளுங்க.
சேஞ்ச் பண்ணுறான் அப்படின்னா வந்து எனக்கு பழசு வேணும் அப்படின்னு கேளுங்க. அந்த பழசு அவன் கொடுக்கறதுல நீங்கள் மார்க் பண்ண அந்த இது இருக்கான்னு பாருங்கள். நான் அது சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து மார்க்கரில் மார்க் பண்ணி வச்சுங்கன்னு. அவன் கொடுக்குற அந்த பழைய போர்டோ இல்லை அந்த பழைய பட்டன்ஸோ பேட்டரியோ அதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிங்க. அப்புறம் வந்து புது போர்ட்லேயும் செக் பண்ணுங்கள். யாருக்கு தெரியும், நிறைய திருட்டு பசங்க இருக்காங்க. உங்கள் பழசு வச்சே ரெடி பண்ணி உள்ளே வச்சுட்டு நாங்கள் புதுசு போட்டோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் புதுசாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா பழைய ஐட்டமை திருப்பி கேளுங்க. நீங்கள் மார்க் பண்ணது உங்கள் பழைய ஐட்டமில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. நிறைய திருட்டு நடக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரிப்பேரிங்கில். ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, கன்ஃபார்மாக ஓகே. இல்லைனா வந்து நானே சேஞ்ச் பண்ணிப்பேன், என் ஃபோன் நல்லா இருக்குது, இந்த ஒரே ஒரு பார்ட் தான் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, நானே சேஞ்ச் பண்ணிப்பேன். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கே வாங்கணும், சப்போஸ் நான் பண்ண முடியலன்னா வெளியே போனால் எந்த மாதிரிலாம் வந்து பார்க்கணும், மற்றவங்கள எந்த மாதிரி எவ்வளோ செலவு பண்ணால் இந்த பார்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து கம்பேரிசன் கூட பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து நான் வந்து 500க்கு சேஞ்ச் பண்ணேன் ரேடியோ மார்க்கெட்டில், அதான் ரிச்சி ஸ்ட்ரீட்டில். பட் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த போர்டு உங்களுக்கு 300 ருபீஸ் தான். என்ன 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்து நான் மாற்றத்துக்கு அந்த டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க மாதிரி இருக்கும். அந்த டூல்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரைஸிங் இருக்கும். இதுவே வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டர் போனீங்கன்னா வாரண்ட்டி இருந்தால் ஓகே, வாரண்ட்டி இல்லைன்னு வச்சுங்க கன்ஃபார்மாக நீங்கள் போக மாட்டீங்க, அந்தளவு காசு கேட்பான். ஸோ பாருங்கள், உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி வந்து பேட்ரிக்கு வந்து நிஜமாக சொல்கிறேன், சப்போஸ் உங்கள் ஃபோன் நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த ஜெக்ஸ்டா கார்டு அந்த ஆப் போய் பாருங்கள். நிறைய பேர் OnePlus, ரெட்மி, நோக்கியா எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கான பேட்ரிஸ் மற்றும் டிஸ்பிளே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் வந்து ஓரளவு ஜென்யூனான அதே பிராண்டோட பேட்ரிஸ் அண்ட் சார்ஜர்ஸ் அதெல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. சார்ஜர், ஹெட்ஃபோன்ஸ், USB கேபிள்ஸ் அதே ஒரிஜினல் பிராண்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வந்து இவங்களோட ஷிப்பிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இந்த வீடியோ எந்த வகையிலும் ஸ்பான்சர் கிடையாது. நான் இவங்களோட ஜஸ்ட் ஒரு கன்சியூமர். இவங்ககிட்ட இந்த பேட்ரி வாங்கினேன், பேக்கப் நல்லா இருக்குது, பேட்ரியோட குவாலிட்டி நல்லா இருக்குது. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா, இந்த ஒரு பாட்டை மாற்றணும்னு நினைக்கிறேன், வெளியே போனால் இவ்வளோ செலவு, நானே மாற்றிப்பேன், இந்த பாட்டு கிடச்சா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வாங்கி நீங்களே மாற்றிக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறது. 2 வெப்சைட், ஜெக்ஸ்டாகார்ட் அண்ட் மேக்ஸ்பி, இது ரெண்டுத்துலேயே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா வெளியே போகிறீங்க அப்படின்னா வந்து நான் சொன்ன இந்த சேஃப்டி டிப்ஸை கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் இவன் ரியலாகவே மாற்றுறானே இந்த பாட்டை, இல்லை என் பாட்டே ரெடி பண்ணிவிட்டு எனக்கே தரானா அப்படின்னு சொல்லி. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கும் கிடையாது, ஸ்மார்ட் டிவி கூட நான் இது டிப்பு சொல்கிறேன். மதர் போர்டு போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க, கம்ப்யூட்டரு இல்லைனா இது என்ன போயிடுச்சுன்னா கூட ஒரு சின்ன மார்க் வந்து பண்ணிங்க, நான் இது வாங்கிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு தெரியும், அந்த பழைய போர்டு ரெடி பண்ணி நமக்கே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே எந்த ப்ராடக்ட்டும் மாற்றுறதா இருந்தால் வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன மார்க் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நமக்கு தெரியும். ப்ளஸ் வந்து புதுசு போட்டாங்க அப்படின்னா வந்து என்னோடய பழைய போர்டு நீ தாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுவாங்க. அது நம்ம குப்பையில் போடலாம், அவன் எத்துக்கக்கூடாது. ஏன்னா வந்து அது மற்றவங்க கூட ரெடி பண்ணி அவன் போடலாம், இல்லைனா அது ரெடி பண்ணி நமக்கே கொடுக்கலாம். பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மெயினாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வந்து நீங்களும் வந்து ஆட் ஆகிடுவீங்க. ஸோ ஏதாவது டவுட் இருக்குது, இதை பேஸ் பண்ணி இந்த மொபைல் ஃபோன் ஸ்பேர் பார்ட்ஸை பேஸ் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.